அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இதோ நமது மத்தியிலே எழுந்திருக்கின்ற திரு இருதய ஆண்டவருடைய சுரூபத்தை நாம் வந்திருத்து அர்ச்சிக்க இருக்கிறோம். இதோ இந்த இடத்திலே திரு இருதய ஆண்டவருடைய அந்த அன்பும் கனிவும் பரிவும் பாசமும் கருணையும் நிலைத்திருக்க வேண்டும். இதோ ஆண்டவரது கல்வாரி மலையிலே தரிசிக்க வருகின்றவர்கள் அவர் நமக்காக உயிரிட்டார். அவரது அன்பும் கருணையும் நம்மை மீட்டெடுக்கிறது. அந்த அன்பிலே, கருணையிலே, இரக்கத்திலே நாம் எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும், அவரது நிழலிலே தங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்திலே இதோ இந்த இடத்திலே நாம் திரு ஆண்டவருடைய சுரூபத்தை நாம் இங்கே நிலைநிறுத்திருக்கிறோம். இறைவன் இந்த இடத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த இடத்தில் புனிதமும் பரிவும் மன்னிப்பும் இருக்க வேண்டும். இதை நாடி வருபவர்கள் இந்த இடத்திலே பல புதுமைகளையும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த சுரூபத்தை நாம் அர்ச்சிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் இறைவா, ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தை வணங்கும் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த சுரூபத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறங்குகிறோம். ஆண்டவரே, இந்த சுரூபம் முன் உம் திருமகனை பக்தியுடன் வழிபட்டு மகிழ்ப்படுத்தும் மக்கள் அனைவரும் சிறப்பாக இந்த பக்தி முயற்சியை மேற்கொள்கின்ற பங்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற திரு இருதய ஆண்டவர் பக்த சபையின் மூலமாக இந்த இடத்தில் இவ்வாழ்வில் அவரது அன்பு பாதையில் நடந்து மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்திருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாருடைய இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த சுரூபத்தையும் இந்த இடத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. போடு